வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நமக்கு வருமானம் அதிகம் வந்தாலும் சில சமயம் சேமிப்பு இல்லாமல் போய்விடும். மேலும் வருமானத்தையும் அதிகரிப்பதற்கு நாம் வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் இந்த முறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நாம் வாங்கும் மாத சம்பளமோ அல்லது நமக்கு வரும் வருமானம், தொழிலில் வரும் லாபத்தை மாதம் மாதம் நாம் வீட்டில் தென்மேற்கு மூலையில் உள்ள அலமாரியில் ஒரு குடத்தில் நாம் ஒரு பட்டு துணி விரித்து பணத்தை வைக்க வேண்டும். நாம் குடம் வெங்கல குடம் வைப்பது சிறப்பு. வசதி உள்ளவர்கள் சிறிய வெள்ளி குடமும் வாங்கி வைத்து கொள்ளலாம். இப்படி வைத்து அதற்குள் பட்டு துணி, நாம் சிவப்பு நிறமோ அல்லது பச்சை நிற பட்டு துணி ஒன்று போட்டு அதில் 2 கிராம்பு, பச்சை கற்பூரம், சிறிது குங்குமப்பூ இவை அனைத்தும் போட்டு இதனுடன் நாம் பணத்தை போட்டு வைக்க வேண்டும். இப்படி போடுவதால் நமக்கு வருமானம் அதிகரிப்பதோடு நிரந்தரமாக சேமிப்பும் தன்மையும் உயரும். இது நம் முன்னவர்கள் காலம் தொட்டு செய்து வந்த ஒன்றுதான். இன்றைய காலத்தில் நாம் ஏடிஎம் கார்டுகளிலே பணம் அனைத்தும் எடுப்பதாலும் பல சேமிப்பு குறைந்த வண்ணமே இருக்கின்றது. நாம் குறைந்தது ஒரு 2000 ரூபாய் பணத்தையாவது வீட்டில் இப்படி வாசனை பொருள்களுடன் போட்டு வைப்பதால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுவதோடு தேவையில்லாத செலவுகளும் தவிர்க்கப்படும். இதை நாம் தொடர்ந்து மாதம் ஒரு முறை கிராம்பு, பச்சை கற்பூரம் இவற்றை மாற்றிக்கொள்ளலாம். நாம் இதனுடன் 2 ஏலக்காயும் போட்டு வைப்பது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யும் இத்தகைய பொருட்களை நாம் பணம் போட்டு வைத்திருக்கும் இடத்தில் போட்டு வைப்பது மிகவும் சிறப்பு. நாம் குடத்தில் வைத்து சேமிப்பதால் நமக்கு அது மங்கள செலவாக இருப்பதோடு அதிக வருமானமும் ஈட்டு தருவதாக இருக்கும். நாம் எப்பொழுதுமே பணத்தை இதேபோல் ஒரு குடத்தில் பட்டு துணி விரித்து இப்படி சேமித்து வைத்தோம் என்றால் நமக்கு பொன்னும் பொருளும் சேரும் என்று கூறப்படுகிறது. இது ஒரு எளிய விஷயம்தான். இதை நாம் செய்து பார்த்து மிகப்பெரிய நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.